السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குடும்பவியல் இஜ்திமா என்ற ஒரு மார்க்க விஷயத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கேட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்முடைய வாழ்க்கையை நாம் செயல்படுத்தி நடக்க வல்ல ரஹ்மான் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை நமக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கிறான். இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாக எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு உறவுகளை பேணுவதின் முக்கியத்துவம் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு பெரும்பாலும் நாம பார்த்தோம் அப்படின்னா உறவுகள் என்பது எந்த அளவு நாம் மதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். உறவு என்றாலே தாய், தந்தை, சகோதரன், நம்முடன் கூட பிறந்த சகோதரிகள், அதற்கடுத்து உறவினர்கள், இப்படி பலவாறாக உறவுகளை பத்தி நாம பார்க்கணும். இன்னைக்கு இந்த உறவுகள் எந்த நிலையில இருக்கு, அப்ப இந்த உறவுகளுக்கு நாம் கண்ணியம் கொடுக்கிறது எப்படி என்பதையெல்லாம் நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த இஜ்திமா ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்ப இந்த உறவுகள் எந்த அளவு மதிக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்குங்கிறது நாம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, யார் உறவுகளை மதிக்காம இருக்கிறார்களோ லா யதுகுலுல் ஜன்னா, அவர்கள் சொர்க்கத்துல நுழைய மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடியதை பார்க்கணும். இதே மாதிரி திருமறை குர்ஆன்லயே நாம் பார்த்தோம்னா அல்லாஹ்வும் நமக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய விதமாக குர்ஆன்லயே என்ன சொல்றான், நீங்க உறவுகளை பேணணும் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்கணும். அப்புறம் உறவுகளை பேணாதவர்கள் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றதையும் பார்க்கணும். இப்ப இந்த உறவுகள் எந்த அளவு கண்ணியமிக்கதாக போற்றப்படுது, பெற்றோர்களுடன் பிள்ளைகள் எந்த அளவு நடந்து கொள்கிறார்கள், அதே மாதிரி கணவன் மனைவிங்கிற உறவு எந்த அளவுல இருக்கு, அடுத்து உறவினர்கள், கூட பிறந்தவர்கள், இப்படி ஒவ்வொரு உறவுகளையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு உறவையும் நம்ம சிந்திக்கும் போது எல்லா உறவுகளையும் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கு, ஒவ்வொரு உறவுகளும் உறவுகளை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு நிலையை தான் பார்க்கணும். இன்றைய சூழல் அப்படிதான் இருக்கு. உறவினர்களோடு சேர்ந்து வாழணும் அப்படின்னா அது ஒரு பயங்கரமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கக்கூடியதை பார்க்கணும். அப்படி ஏன் பயங்கரமாக இருக்கு என்று எல்லாருமே சிந்திக்கணும். இப்ப குடும்பத்துல கணவன் மனைவியாக வாழ்பவர்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களை மதிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நிலையை பார்க்கும் போதும் நம்ம ரொம்பவும் ஒரு சூழ்நிலையை பார்க்கணும் கஷ்டமான நிலையாக தான் இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு உறவுகளை மதிக்காதவர்களாக தான் நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த உறவுகளை பற்றி மேலும் அல்லாஹ்வுடைய நமக்கு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறவுகளை, அதாவது வானங்கள், பூமியை, மனிதர்கள், அனைத்து படைப்பினங்களையும் படைத்து முடிச்சுட்டு அடுத்து உறவு என்பது இறைவனிடம் முறையாடுவதை பார்க்கணும். உறவு என்ன சொல்லுதான், அல்லாஹ்வுடைய அந்த அரிசியை கால்களை பிடித்து கொண்டு, இறைவா என்னை யாரெல்லாம் துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களை நீ துண்டித்து விடு, என்னை யாரெல்லாம் இணைத்து வாழ்கிறார்களோ அவர்களுடன் நீ இணைத்து வாழ வேண்டும் என்று இந்த உறவானது என்ன செய்தான், இறைவனுடைய அரியாசனத்தை பிடித்து கொண்டு முறையாடுவதை நம்ம பார்க்கிறோம். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி உறவு என்பது இறைவனுக்கு முறையிடுது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கணும். இந்த உறவு எவ்வளவு மகத்துவம் மிக்கது, எவ்வளவு ஒரு கண்ணியம் வாய்ந்ததாக இருக்குங்கிறத இந்த ஒரு செய்தியின் வாயிலாக நாம புரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை மதிக்காதது காரணம், பிள்ளைகள் பெற்றோர்களை பேணுவதில்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளை மதிப்பதில்லை. அவர்களுடைய உணர்வுகளை நாம் புரிந்து நடக்கக்கூடிய ஒரு நிலையை இன்று நாம் பார்க்க முடிகிறது.
இன்னைக்கு பிள்ளைகள் நம்ம பேசணும் அப்படின்னா, நீங்க வாழ்ந்த காலம்லாம் வேறு, இன்னைக்கு நாங்க வாழக்கூடிய காலம் வேறு என்று சொல்றார். காலம் வேறாக இருந்தாலும் இஸ்லாம்ங்கிறது ஒன்றுதானே. இறைவன்கிறது ஒரு செய்தி தானே இறைவன் நமக்கு சொல்றான். இப்ப அல்லாஹுடைய தூதர் தானே நம்முடைய நபி என்று நாம் சொல்லும் போது அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இன்று இவ்வளவு பிள்ளைகள் இந்த உறவுகள் விஷயத்துல நம்ம பார்க்கும்போது பெற்றோருடைய எந்த முறையில கண்ணியப்படாக நடந்து கொள்கிறார்கள், ரொம்பவும் மோசமான நிலையாக பார்க்கணும். இப்ப கட்டுப்படுதல் என்பது மிக மிக குறைவாக இருக்கு. அதற்கு காரணம் மார்க்கம்ங்கிற ஒரு அறிவு இல்லாத ஒரு நிலை, இப்ப இறை அச்சம்ங்கிற ஒரு சிந்தனை இல்லாத நிலை. இப்ப இறைவனுக்கு பயந்து கொள்ளக்கூடிய நாம் எந்த அளவு பெற்றோரை மதிக்கணும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமையில சொல்லக்கூடியதை பார்க்கணும். பிள்ளைகள் எந்த அளவு பெற்றோரை மதிக்காம இருக்கிறார்களோ, துன்புறுத்துகிறார்களோ, அவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் மேலும் சொல்லக்கூடிய செய்தி, மன்கான யார் மன்கான யுமினு பில்லாஹ், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறார்களோ, பல் யஸில் ரஹீம், அவர்கள் உறவை பேணி நடக்கட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடியதை பார்க்கணும். அதே மாதிரி யார் மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பக்கூடிய ஒரு மனிதர் உறவினர்களை கண்ணியப்படுத்தட்டும். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி, யார் அல்லாஹ்வையும் மறுமையையும் நம்புகிறார்களோ அவர்கள் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது வாய் மூடி இருக்கட்டும். இப்படி பல விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதற்கு காரணம் என்ன? இன்னைக்கு பெற்றோர் பிள்ளைகள் என்று பார்க்கும்போது திருமணம் ஆனா முடிஞ்சிருச்சு. திருமணம் ஆனதும் என்ன செய்யறாங்க, கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை தனி குடித்தனமாக பிரியக்கூடியதை பார்க்கணும். கூட்டு குடும்பத்துல இருந்தோம்னா மாமியார கவனிக்கணும், மாமனார கவனிக்கணும், அடுத்து நாத்தனார்கள் ஒரு முறை இருக்கு, அவர்களை பேணணும், கொழுந்தனார் இருக்காங்க. இப்படி பல சூழல்களை நம்ம மக்கள் உணர்ந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, நான் எல்லாத்துக்கும் பரிமாற முடியாது, நான் அந்த வீட்டுக்கு வேலைக்காரி கிடையாது, இப்படிலாம் பெண்கள் பேசக்கூடியதை பார்க்கணும். அப்ப பேசுவதற்கு காரணம் என்ன? அவர்களுடைய பெற்றோர்கள் எந்த அளவு அந்த பிள்ளைகளை கொண்டு வந்திருப்பாங்க நாமளும் சிந்திக்கணும். இப்ப குடும்பத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பிள்ளைகள் கண்கூடாக கவனிக்கிறார். இப்ப பெற்றோர்கள் எந்த அளவு அவர்களுடைய குடும்பத்துல பெரியவர்களை மதிக்கிறார்கள், பெரியவர்களை கண்ணியப்படுத்துகிறார்கள் என்பதையெல்லாம் நாம சிந்திக்கணும். நாம நடந்து கொள்வதை பார்த்துதான் பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, அடுத்த குடும்பத்தை எந்த அளவு நாம கொண்டு போகணும் என்பதை சிந்திப்பார்கள். இன்னைக்கு மதிக்காததுக்கு காரணம் என்ன? மாமியார கவனிக்கிறது இல்லை. ஏன்னா எப்ப பாரு அவங்களுக்கு தனி உணவு நாம சமைச்சு கொடுக்கணும். நமக்கு ஒரு உணவு, பிள்ளைகளுக்கு நமக்கு ஒரு உணவு, மாமியாருக்கு ஒரு உணவு, மாமனாருக்கு ஒரு உணவு, இப்படி நான் சமைச்சு கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கேனா, இப்படிலாம் பேசக்கூடிய நிலையை பார்க்கணும். அப்ப இந்த அளவுக்கு அவர்களுடைய எண்ணம் செல்வதற்கு காரணம் என்ன? மார்க்கம் இறைவனையும் இறை தூதரையும் நாம நம்புறோங்கிற அந்த ஒரு உண்மையான நிலை ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லாத ஒரு விஷயமாக பார்க்கணும். அப்ப அதுக்கு முதல் விஷயம் என்ன? இறையச்சம் தான். அப்ப அந்த இறையச்சம் இருந்துச்சுன்னா பெற்றோரை நாம பேணணும். இன்னைக்கு நாம அவர்களை மதித்தால்தான் நாளைக்கு நம்முடைய பிள்ளைகள் நம்மளை பாதுகாப்பார்கள் என்ற ஒரு இறையச்சத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஒரு நிலை இல்லாததுக்கு காரணமாக இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கணும். அடுத்து என்ன செய்யறாங்க, கணவன் வெளியூர்ல இருக்கும்போதுதான் என்ன செய்யறாங்க, கணவன்மார்களை மதிக்கக்கூடியதை பார்க்கணும். கணவன் வெளியூர்ல இருந்து சம்பாதிச்சு அவங்க சிரமப்பட்டு அவர்கள் சாப்பிடுவார்களா என்பது கூட தெரியல, அவர்கள் தங்கக்கூடிய இடத்தை நாம போய் அவர்களுடைய நிலையை நாம கேட்டோம்னா ரொம்பவும் பரிதாபத்திற்குரிய நிலை. சாப்பாடு கூட காலை உணவு இல்லாமல் வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்களாக பார்க்கணும். அப்படிப்பட்டவர்கள் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிச்சு மனைவிக்கு அனுப்புறதை பார்க்கணும். அப்படி கணவன்மார்கள் வெளிநாட்டுல இருக்கும்போது மனைவிமார்கள் என்ன செய்யறாங்க, ரொம்ப கண்ணியத்தோடு கணவனுக்கு மதிக்கக்கூடிய நிலையை பார்க்கணும். இதே கணவன் வெளிநாட்டுல இருந்து சம்பாதிச்சு முடிச்சு பிள்ளைகளை கட்டி முடிச்சிருவாங்க, வீடுகளை கட்டி முடிச்சிருவாங்க. அடுத்து கணவனுடைய நிலை ஊருக்கு வருவது, ஊருக்கு வந்த பிறகு கணவனை மதிப்பதே கிடையாது. ஏன்?
கணவன் சம்பாதிக்கிற ஒரு நிலை முடிஞ்சிருச்சு. இப்படி எந்த பெண்ணாக இருக்க முடியுமா? இப்ப இறை அச்சமுள்ள ஒரு பெண் இப்படி இருப்பார்களா? அப்ப நாளைக்கு அல்லாஹ் கேள்வி கேட்பானா இல்லையா? இப்ப வெளிநாட்டுல இருக்கும்போது அந்த ஆண் மகன் தன்னுடைய ஆசைகள் எல்லாம் என்ன செய்யறார்? கட்டுப்படுத்தி தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கணும்? நல்ல முறையில இருக்கணும்னு தன்னுடைய பசியை கட்டுப்படுத்தி தன்னுடைய இன்ப துன்பங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தி அல்லாஹுக்காகவும் நாளை மறுமையில இறைவன் கேள்வி கேட்பான்னு என்ன செய்யறாங்க? இப்படி உழைக்கக்கூடிய ஆண்களுக்கு பெண்களாக இருக்கக்கூடியவங்க நாம எந்த அளவுல இருக்கோம் என்பதை நாம சிந்திக்கணும். அப்ப இந்த நிலை உணராததுக்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய அச்சம் வேணுமா இல்லையா? இறைவனுடைய சொல் எங்கெல்லாம் சொல்லப்படுதோ அது கவனிக்கணும். இன்னைக்கு அந்த கவனித்தல் அந்த பயம் இல்லாததுனாலதான் நாம என்ன செய்யறோம்? அலட்சியமாக இருக்கக்கூடிய நிலையை பார்க்கணும். இப்ப இது மாதிரிலாம் இருப்பதற்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நாம சிந்திக்கக்கூடியவர்களா இருக்கணும். இப்படி பல நபிமொழிகளை நாம பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய குர்ஆன் வசனத்துல பார்க்கிறோம். 47வது அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபஹல் அசைத்தும் இன் தவல்லைத்தும் துஃப்ஸிது ஃபில் அர்லி. நீங்கள் விரும்பினால் பூமியில என்ன செய்றீங்க? குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, கத்தவு அர்ஹாமக்கும், உறவுகளை முறிக்கக்கூடியவர்களாக நீங்க முயல்வீர்கள். இந்த அளவுதான் நீங்க அடியார்களாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான். இதுக்கு சொல்வதற்கு காரணம் என்ன? ஒவ்வொரு மார்க்க விஷயத்தையும் நாம என்ன செய்யறோம்? நமக்கு தோதுவாக இருந்தால் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். நமக்கு சாதகம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை நாம கண்டு கொள்வதில்லை. இப்படி இருந்தால் நாளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை கேள்வி கேட்பானா இல்லையா? அந்த கேள்விக்கு நாம பதில் சொல்லணுமா இல்லையா? அப்ப அந்த இறையச்சம்ங்கிறது எங்க போச்சு? அந்த இறையச்சம் இல்லாததுனாலதான் நாம என்ன செய்யல? கணவன்களை மதிப்பதில்லை, அவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படுறதில்லை. சொல்லுக்கு கட்டுப்படாமல் இருந்தால் நாளைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேள்வி கேட்பானா கேட்க மாட்டானா? அப்ப கேள்வி கேட்பாங்கிற ஒரு பயம் வரணுமா இல்லையா? அந்த பயம் வரணும்னா மார்க்க விஷயங்களையும் குர்ஆன் ஹதீஸையும் நாம படிக்கணும். அல்லது இது போன்ற பயான்கள் மூலியமா கேட்பதன் மூலமா தான் நம்முடைய இறையச்சத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மேன்மைப்படுத்துவான். அந்த இறையச்சம் குறைஞ்சிச்சுன்னா நாம மதிப்பில்லாதவர்களாக தான் நாம வாழ முடியும். மேலும் அல்லாஹ் சொல்ல மாதிரி நாளை மறுமையில் அந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க? நஷ்டவாளிகளா தான் இருப்பாங்கன்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லக்கூடியதை பார்க்கணும். சொல்லிட்டு அந்த திருமறையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், உலாய் கல்லதீன லானஹும், அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான் என்று தன்னுடைய திருமறையில சொல்லக்கூடியதை பார்க்கணும். அவர்களுக்கு செவிகள் இல்லையா? அவர்கள் பார்க்க மாட்டார்களா என்று தன்னுடைய திருமறையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை பார்த்துதான் சொல்றான். சொல்லிட்டு சொல்றான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆன் அவங்க படிக்க மாட்டாங்களா? அவங்க சிந்திக்க மாட்டார்களா? அவர்களுடைய உள்ளங்கள் என்ன கூட்டா போட்டிருக்கு? நாம எப்படி பேசுவோம்? அது மாதிரி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில அடியார்களாக இருக்கக்கூடிய நம்மிடம் பேசக்கூடியதை பார்க்கணும். இப்ப நாம சிந்திக்கிறோமா இல்லையா? சிந்திக்காததுதான் காரணம். இப்ப எந்த அளவு நாம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோங்கிறத கவனிக்கணும். மேலும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான், பெற்றோர்களுக்கு எந்த அளவுக்கு நாம செலவுகள் செய்யக்கூடியவங்களா இருக்கு. பெற்றோர்களுக்கு செலவு செய்வது என்ன செய்யறாங்க? பெண்கள் அதை தடுக்கக்கூடிய நிலையை பார்க்கணும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான், யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், செலவுனை எப்படி செய்யணும், யாருக்கு செய்யணுங்கிறதையும் கேட்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லிட்டு சொல்றான். குல், நபியை நீங்க சொல்லுங்க, மா அன்ஃபக்தும் மின் கைரின் ஃபலில் வாலிதைனி வல் அக்ரபீன வல் யதாமா வல் மசாகீன் வப்னஸ் சபீல், இப்படி ஒரு 4-5 ஒவ்வொரு தரத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு சொல்றான். இதுல முக்கியமா அல்லாஹ் சொல்லக்கூடியது யாரு? பெற்றோர்களுக்கு நாம என்ன செய்யணும்? செலவினங்களை செய்யணும். அடுத்து 2வதாக இருக்கிறது உறவினர்களுக்கு நாம என்ன செய்யணும்? வல் அக்ரபீன், உறவினர்களுக்கு நாம செலவு செய்யணும். இந்த வசனத்தை நாம சிந்திச்சு பாருங்க. இப்ப இன்னைக்கு பெற்றோர்களுக்கு கொடுக்கணும்னா
மனைவிமார்களாக இருக்கக்கூடியவங்க என்ன செய்யறாங்க? ஏன் உங்களுடைய பெற்றோருக்கு செலவு செய்யறீங்க? அவங்க என்ன, அவங்களுக்கு என்ன வேலை இருக்கு? எல்லா செலவையும் நாம தானே பாக்குறோம். இப்படிலாம் பெண் மக்கள் சொல்லக்கூடியதை பார்க்கணும். ஏங்க, அந்த பெற்றோர் நம்மளை பெற்று வளர்த்து எடுக்கும் போது ஒவ்வொரு விஷயத்தையும் நாம பெற்றோர்கிட்ட கேட்கும் போது அவர்கள் கணக்கிட்டு நமக்கு செய்தார்களா? அவங்க நமக்கு கணக்கிட்டு உணவு வழங்கினார்களா? இதெல்லாம் நாம சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப அதை சிந்திக்காத காரணம் தான் இன்னைக்கு ஒரு பெண்மணி வீட்டுக்கு வந்த பிறகு அந்த பெண்ணுடைய பேச்சை கேட்டு ஒரு ஆண்மகன் நடக்கிறத பார்க்கணும். இது எந்த விதத்துல ஒரு நியாயம்? அப்ப அந்த பெண்ணாக இருக்கக்கூடியவளோ அல்லது ஒரு ஆணாக இருக்கக்கூடிய அந்த ஆண்மகனோ அவனுக்கு கொஞ்சமாவது மார்க்க சிந்தனை அல்லது இரையச்சம் இருந்துச்சுன்னா அவன் அந்த பெண்ணுக்கு கட்டுப்படுவானா என்பதை சிந்திக்கணுமா இல்லையா? இப்ப இதெல்லாம் சிந்திக்காத ஒரு தருணம் தான் இன்னைக்கு பெற்றோரை கைவிடக்கூடிய நிலையை பார்க்கணும். பெற்றோர்லாம் நான் என்னால பார்க்க முடியாது, அவர்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல போய் சேரணும். அப்போ உங்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்காம உங்களை குப்பை தொட்டியில போட்டாங்கன்னா அப்ப நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? இப்ப குழந்தைகளை பெற்றெடுத்து குழந்தைகள் இல்லாதவங்க குழந்தைகளை வளர்க்கக்கூடிய ஒரு நிலையை நாம பார்க்கும்போது அந்த குழந்தைகளுக்கு அனாதை என்று தெரியக்கூடாது என்று அந்த வளர்க்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் அவ்வளவு கண்ணியத்தோடு கவனத்தோடு வளர்க்கறத பார்க்கணும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு என்ன சொல்றான்? இவ்வளவு விஷயங்களையும் நமக்கு கட்டுப்பாடோடு கொண்டு வரான். இஸ்லாம் என்பதே கட்டுப்பாடுதான். அந்த கட்டுப்பாடுக்குள் நாம வந்துட்டோம்னா யாருக்கும் நம்ம தலை குலியணும் கட்டுப்படணும் அவசியம் இல்லை. இறைவன் ஒருவன் நாம நம்பக்கூடிய நாம அந்த விஷயத்துலதான் நம்முடைய ஒவ்வொரு விஷயமும் என்ன இருக்கு, அப்படியே டேமேஜாக இருக்கிறது பார்க்கணும். அப்ப இறைவன் ஒருவன் சொல்லக்கூடிய அந்த விஷயத்துல நாம உறுதியாக இல்லை. உறுதியாக இருந்தோம்னா நாளைக்கு எல்லாம் கேள்வி கேட்பான்னு அந்த ஒரு பயம் இருந்துச்சுன்னா நாம பெற்றோர்களுக்கு நீங்க பணிவிடை செய்யக்கூடாது, பெற்றோர்களை மதிக்க கூடாது, அவர்களை கொண்டு போய் நம்ம முதியோர் இல்லத்துல சேர்த்துடலாம், சேர்த்தாதான் நம்ம நிம்மதியா வாழ முடியும், இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலை வருமா? இதை எல்லாரும் நாம சிந்திக்கணும். இன்னைக்கு கேட்கக்கூடிய சில பெண்கள் பிள்ளைகள் கேட்கிறாங்க, அப்ப திருமணம் ஆகிப்பட்டா அவங்களுக்கு தான் நம்ம எல்லா வேலையும் பார்க்கணுமான்னு கேட்கிறாங்க. அப்ப ஒரு வேலைக்காரி போலதான் நம்ம இருக்கணுமான்னு கேட்கிறாங்க. வேலைக்காரி போல இருக்கணும்னு இல்ல, ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹுக்காகவும் நம்முடைய கணவன்மார்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? அர்ப்பணித்துதான் வாழணும். அப்படி ஒவ்வொரு அர்ப்பணிப்பும் பெண்களுக்கு இருக்கணும். நம்ம நிறைய விஷயத்துல குழந்தைகளை பெற்று அந்த குழந்தைகளை வளர்க்கக்கூடிய நிலையில எவ்வளவு அர்ப்பணிப்புகளை செய்யறோம். குழந்தை உருவானதுல இருந்து ஒவ்வொரு தாய்மார்களும் என்ன செய்வோம்? எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயமாக அல்லாஹ் வழங்குவான். ஒரு சிலருக்கு அந்த மசக்கைங்கிற ஒரு கஷ்டமான விஷயம் ஏற்படும், ஒரு சிலருக்கு ஒன்றுமே தெரியாது, சில பேர் வாமிட் எடுக்கக்கூடிய நிலையெல்லாம் பார்ப்போம். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை சுமந்து அதற்கு அடுத்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு நிலை, அந்த குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய நிலையின் போது தூக்கம் இல்லாமல் பசியை கூட பார்க்காமல் அந்த குழந்தைக்கு செய்யக்கூடிய மலஞ்சல விஷயங்களை கூட அந்த தாய் என்பவர்கள் என்ன செய்வாங்க? தன்னுடைய தூக்கத்தை பாராமல் செய்யக்கூடியதை பார்க்கணும். இப்ப இந்த விஷயங்களை நாம் உணரல. அல்லாஹ் தன்னுடைய திருமல்ல சொல்லும் போது சொல்றான், ஒவ்வொரு மனிதனும் 40 வயது அடைஞ்சாதான் என்ன செய்வானா? ஒவ்வொரு இறைவன்கிட்டயே பாவ மன்னிப்பு தேடுவானோ. இறைவா, நான் தவறு செய்யக்கூடியவர்கள் ஒருவனா இருந்துட்டேன், என்னுடைய சந்ததியை நீ சீர்படுத்து என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கணும். அப்ப அந்த நிலையை நாம உணர்வதற்கு முன்னாடி மார்க்கம்ங்கிற ஒரு சிந்தனை நம்மள்ட்ட வந்துருச்சுன்னா நாம என்ன செய்ய மாட்டோம்? பெற்றோர்களை மதிக்காமல் இருக்க மாட்டோம். இறைவனுக்கு நாம கண்ணியம் செய்யக்கூடிய வகையில நாம என்ன செய்வோம்? பெற்றோர்களை மதிக்கக்கூடியவர்களாக இருப்போம். அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான்? உறவினர்களை மதிக்க சொல்றான். இதே மாதிரி அல்லாஹுடைய தூதருடைய காலத்துல நம்ம பார்க்கும்போது அல்லாஹுடைய தூதராவுடைய மனைவியாக இருக்கக்கூடிய ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் நபியாவதற்கு முன்னாடி ஹதீஜா ரலியல்லாஹு அவங்களை திருமணம் முடிச்சாங்க. திருமணம் முடிச்சு அதற்கு பிறகு ஒரு 40 வயது அடைந்த பிறகு ஹிரா குகைக்கு போனாங்க. இந்த தகவல் எல்லாருக்கும் ஓரளவு கேட்டிருப்போம்.
இப்ப கேட்டு என்ன செய்வோம், அந்த ஹிராங்கு குகைக்கு போய் தனிச்சிருந்தாங்க. அதற்கு பிறகு அவங்களுக்கு வகி செய்தி அருளப்பட்டது என்ற தகவல் எல்லாம் ஓரளவு தெரிஞ்சிருப்போம் தானே எல்லாரும். பயானுக்கு எல்லாரும் கேட்க வந்திருக்கக்கூடியவ தானே, தெரியுமா எல்லாருக்கும்? உங்களதான் கேட்கிறேன், தெரியும் தான். அப்ப அந்த காலகட்டத்துல அல்லாஹுடைய தூதருக்கு வகி செய்தி வர்றதை பார்க்கிறோம். அந்த வகி செய்தி வந்த பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தோற்றத்தை சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவங்களுடைய தோற்றம் வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அந்த நிலையில இருந்துச்சு. அவங்களுடைய உருவத்தை பார்க்கும்போது 600 ரெக்கை உடையவர்களாக இருந்தாங்க. ஒரு மனிதர் தனிமையில இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டுச்சுன்னா நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? பயந்து கொஞ்ச நேரத்துல என்ன செஞ்சிடும், குளிர் ஜரமே வந்துடும். அதே ஒரு நிலைதான் அல்லாஹுடைய தூதருக்கு ஏற்படுது. அப்ப அந்த காலகட்டத்துலதான் ஒரு ஆரம்ப வசனமாக என்ன வசனம் இறக்கப்பட்டுச்சு? இக்ரா பிஸ்மிங்கிற அத்தியாயம் இறக்கப்பட்டுச்சு. 5 வசனங்கள் இறக்கப்பட்ட பிறகு அதனுடைய நிலை எல்லாம் தெரியும். அந்த நிலைக்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் ஓடோடி வந்து தன்னுடைய மனைவிட்டு வந்து சொல்றாங்க, ஜமீலூனி எனக்கு போத்துங்க, எனக்கு என்னமோ பண்ணுது, நம்ம பயந்துக்குவோமா இல்லையா குளிர் ஜலம் வந்துச்சுன்னா? அந்த ஒரு நிலையை தன்னுடைய மனைவியை அணுகி சொல்லக்கூடியதை பார்க்கணும். அப்ப அந்த நிலையில ஹதீஜா ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய கணவனை ஆரவாரப்படுத்தி அமைதிப்படுத்தி, நீங்க அமைதியா இருங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது என்று ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு மனைவியை பார்க்கணும். இன்றைக்கு உள்ள ஒரு சூழ்நிலையை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா, இதே மாதிரி கணவன்மார்கள் ஒரு பகல் நேரத்திலேயோ இல்ல இரவு நேரத்திலேயோ வேலைக்கு போயிட்டு வரும்போதோ இது மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டுச்சுன்னா நம்முடைய நிலை எப்படி இருக்கும், நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும்? அது வெவ்வேறு ஒரு நிலையாக இருப்பதை நம்ம பார்ப்போம். இவருக்கு வேற வேலையே இல்லை, வீட்டுல சும்மா இருந்தா கேட்க மாட்டாரு. அவங்களுடைய மரியாதை எந்த அளவுக்கு போகுது பாருங்க. அப்ப ஒரு பெண்கள் கணவனுடைய ஒரு மதிப்பை எந்த அளவு நம்ம கொண்டு போறோம் என்பதை நாம சிந்திக்கணும். இந்த இடத்துல ஹதீஜா ரலியல்லாஹு அவங்களுடைய நிலையை பாருங்க. தன்னுடைய கணவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டதும் அவங்களுடைய தந்தையின் சகோதரரான வராக்கா பின் நௌஃபல் என்பதை அழைச்சிட்டு போறாங்க. அங்கே அழைச்சிட்டு போய் இவர்களுக்கு நடந்த அனைத்து விஷயங்களையும் சொல்றாங்க. சொன்ன பிறகு அந்த வராக்கா என்பவர் என்ன சொல்றாங்க, முகமதே, மூசா நபிட்ட வந்த இறை தூதரான அந்த ஜிப்ரீல் தான் உங்கள்கிட்ட வந்திருக்காங்க சொல்லிட்டு, உங்களுக்கும் என்ன செய்யப்படும், நீங்க உங்களுக்கு இறை செய்தி அருளப்பட்டிருக்கு, உங்களை அல்லாஹ் நபியா தேர்ந்தெடுத்திருக்கான் என்ற தகவலை சொல்லிட்டு நீங்க மக்கள் மத்தியில மார்க்கத்தை சொல்லும் போது உங்களுடைய மக்கள் உங்களுடைய ஊரை விட்டு விரட்டுவார்கள் என்ற தகவலை சொல்லக்கூடியதை பார்க்கணும். இந்த தகவலின் அடிப்படையில அவங்களுடைய நிலை என்னாச்சு, என்னுடைய மக்கள் நான் வாழக்கூடிய இந்த மக்கமா நகரத்துல என்னை விட்டு ஊரை விட்டு விரட்டுவார்களா என்ற ஒரு செய்தியை ஆச்சரியத்துடன் கேட்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கணும். இறை செய்திய நம்ம மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கும் போது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை நம்ம அந்த இடத்துல பார்க்கணும். ஒரு மனைவி எந்த அளவு தன்னுடைய கணவனுக்கு ஒரு ஆறுதலாக அமைதியாக அந்த கணவனை ஆசுவாசப்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கிறத நம்ம சிந்திக்கணும். இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் எந்த அளவு இருக்கும் என்பதை நாம சிந்திக்கணும். மேலும் அல்லாஹ் சொல்றான், வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா என்று அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்தை சொல்லும் போது உங்களை உங்களுடைய துணையில இருந்துதான் நாம படைச்சிருக்கோம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிட்டு, நீங்கள் மனம் நிம்மதி பெறுவதற்காகத்தான் உங்களுக்கு உங்களுக்கு துணைவரை நம்ம படைச்சிருக்கோம்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றோம். அப்ப அந்த மன நிம்மதிங்கிறது கணவன் மனைவியின் மூலம் தான் கிடைக்குது. இப்ப 2 பேரும் நல்ல முறையில வாழ்ந்தாதான் அந்த குடும்பமே என்னாகும், செழிப்பாக இருக்கும். அப்ப அவங்களுடைய நிலையை நாம சிந்திக்கணுமா இல்லையா? இப்ப எந்த அளவுக்கு மனைவிமார்களாக இருக்கக்கூடிய நாம குடும்பத்தை எந்த அளவு கவனித்தல் இருக்கு, பரிமாறல் இருக்கு, மகத்துவம் இருக்கு என்பதை நாம உணரல. இப்ப உணராதவர்கள் நாம சிந்திக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹுடைய தூதருடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் நமக்கு ஒரு பாடமாகவே அல்லாஹுடைய தூதர் 23 ஆண்டுகளாக வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. இப்ப அவர்களாலதான் வாழ முடிஞ்சுச்சுன்னா நம்மளால ஏன் வாழ முடியாது? இப்ப நாம என்ன செய்யறோம், நம்முடைய மன இச்சைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்களா இருக்கும். மன இச்சைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தோம்னா
நாளைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம கேள்வி கேட்பான். அந்த கேள்விக்கு நாம பதில் சொல்லக்கூடியவங்களா இருக்கணுங்கிற அச்சம் நமக்கு வரணும். இப்ப இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி, ஒரு நல்ல மனைவி எப்படிப்பட்டவள் அப்படின்னா, அத்துன்யா மத்தாவும் வஹைரு மத்தாஉத் துன்யா. அதாவது ஒரு ஆண் சேமித்து வைக்கக்கூடிய பெரிய சொத்து எது தெரியுமா? ஒரு மனைவி, நல்ல மனைவி தான் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அந்த நல்ல மனைவி எப்படி இருக்கணும், ஒவ்வொரு மனைவி எப்படி இருக்கணுங்கிறத நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாகவே ஹதீஜா ரலியல்லாஹு அவங்க வாழ்ந்து காமிச்சதை பார்க்கணும். அப்ப எந்த அளவு கட்டுப்படணுங்கிறதையும் நாம கவனத்துல கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துக்கு பின்னாடி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்களுடைய அந்த காலகட்டத்துல நபித்தோழராக இருக்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் வாழக்கூடிய அந்த காலகட்டத்துல இவர்கள் என்ன செய்யறாங்க, மக்கள்கிட்ட சொல்லும் போது லானல்லாஹுல் வாசிலத்த வல் முஸ்தௌசிலத்த, என்ன அப்படின்னா தலைக்கு ஒட்டுமுடி வைத்து விடுபவளையும் வைத்துக் கொள்பவளையும் அல்லாஹ் சபிக்கிறான் என்ற செய்திய மக்களுக்கு முன்னாடி சொல்றாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்ட அங்க இருக்கக்கூடிய உம்மு யாக்கூப் என்ற ஒரு பெண்மணி நேரா என்ன செய்யறாங்க, இந்த அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட வராங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி கீழே இறங்குமா, கொஞ்சம் முன்னாடி கீழே இறங்கு. உம்மு யாக்கூப்ங்கிற பெண்மணி என்ன செய்யறாங்க, அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட வந்து கேள்வி கேட்கிறாங்க. இப்னு மஸ்ஊத், நீங்க சொல்றீங்க ஒட்டுமுடி வைத்து விடுபவளையும் வைத்துக் கொள்பவளையும் அல்லாஹ் சபிக்கிறான்னு சொல்றீங்க, கொஞ்சம் அமைதியா இருக்கலாமா, கொஞ்சம் அமைதியா கீழே இறங்கலாமே. அவங்க சொல்றாங்களே, இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க, பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க, இடம் வேணும் இல்ல, இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. இந்த தகவலை உம்மு யாக்கூப்ங்கிற பெண்மணி என்ன செய்யறாங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க. இப்ப கேட்கும் போது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, இந்த செய்தியை நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? இல்ல, நான் குர்ஆனை படிச்சிருக்கேன். அதாவது நம்ம குர்ஆன்ல ஆரம்பமாக இருக்கக்கூடிய முதல் பேஜ் இருக்குல்ல, அந்த முதல் ஆரம்ப அட்டை முதல் கடைசி வரைக்கும் நான் என்ன செஞ்சிருக்கேன், குர்ஆனை நான் படிச்சிருக்கேன். நீங்க சொல்லக்கூடிய இந்த வசனம், இந்த வார்த்தை நான் குர்ஆன்ல படிக்கல என்ற கேள்வியை எழுப்புறாங்க. கேள்வியை எழுப்பும் போது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சொல்றான், வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. என்ன, இந்த தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், எதை விட்டு உங்களை தடுத்தாரோ அதுல இருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்ற வசனத்தை நீங்க படிக்கலையா என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்க, அந்த பெண்மணிட்ட கேட்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன, யார் எது சொன்னாலும் என்ன செய்வோம், கேட்டுட்டு நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடிய நிலையை பார்க்கணும். ஆனா இந்த பெண்மணி குர்ஆனை முழுவதுமாக படிச்சு தன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இப்ப நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு, இன்னைக்கு குர்ஆனை தொடர்றதில்ல, எல்லாருமே தொடர்றதில்லைன்னு சொல்ல முடியாது. தொடாத எத்தனையோ மக்கள் இருக்காங்க, தொடக்கூடியவங்க கம்மியானவங்க தான். அப்ப அந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம படிச்சாதான் நாம வாழக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் இறைவனுடைய கட்டளையாக ஏற்று நாம வாழ முடியும். இன்னைக்கு நம்மள்ட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோம்னா நாம என்ன செய்வோம், டக்குன்னு தெரியலன்னு சொல்லிடுவோம், யோசிக்க கூட மாட்டோம். ஆனா இந்த பெண்மணி குர்ஆனை படிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் தங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடியதை பார்க்கிறோம். இப்ப இந்த கேள்விக்கு நம்முடைய நிலை என்ன என்பதை நாம சிந்திக்கணும். இதே மாதிரி இந்த செய்தியை சொல்லிட்டு உம்மு யாக்கூப் ரலியல்லாஹு இந்த பெண்மணி சொல்றாங்க, இப்னு மஸ்ஊத், நீங்க ஒட்டுமுடி வைக்க கூடாது, அதை அல்லாஹ் சபிக்கிறான்னு சொல்றீங்க, உங்களுடைய மனைவி ஒட்டுமுடி வைக்கிறாங்களே என்று அவங்கள்ட்ட கேள்வி கேட்கிறாங்க. இதே இன்னைக்கு கணவன்மார்களுடைய மனைவிமார்களுடைய நிலையை பத்தி கேட்டோம்னா எப்படி இருக்கும், தலைகீழா இருக்கக்கூடியதான் நம்ம பாக்குறோம். அப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னதும் நீங்க போய் பாருங்க என்று தகவலை கொடுக்குறாங்க. போய் அந்த உம்மு யாக்கூப்ங்கிற பெண்மணி இப்னு மஸ்ஊத் அவங்களுடைய மனைவியை சந்திக்கிறாங்க. அவங்கள சந்திச்சு பார்த்துட்டு பேசக்கூடிய அந்த நிலையில அவர்கள் தலையில என்ன செய்யறாங்க, அன்றைய காலத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா
சின்னதாக முடி இருக்கக்கூடியவங்க கருப்பு கலர் ஒரு துணியை போட்டு சுத்தி என்ன செய்வாங்க, கொண்டையை முடிச்சுக்கக்கூடியதெல்லாம் பார்க்கணும். இடிமுடி வைக்கக்கூடிய நிலையை தான் நம்ம இன்றைய காலத்துல பார்த்திருக்கோம். அன்றைய காலத்துல அது மாதிரி நிலைகள்லாம் இருக்கிறத பார்த்துட்டு உம்மு யாக்கூப்ங்கிற பெண்மணி என்ன செய்யறாங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நேரடியாக சொல்றாங்க. அப்ப அந்த சொல்லக்கூடிய அந்த அதற்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, நீங்க சொல்வது அது உண்மையாக இருந்துச்சு, என்னுடைய மனைவி ஒட்டுக்குடி வைப்பது உண்மையாக இருந்தால் நான் என்னுடைய மனைவியோடு வாழ மாட்டேன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன, தலாக் தான். எந்த அளவு தன்னுடைய கணவன் மனைவியாக வாழக்கூடியவங்க அந்யோன்யமாக வாழ்ந்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம சிந்திக்கணுமா இல்லையா? இன்னைக்கு வாழக்கூடிய கணவன் மனைவிகள் அப்படி இருக்கா? வாழ்க்கை என்றால் மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும். கஷ்டங்கள் வரும், இன்பங்கள் வரும், துன்பம் வரும், எல்லாம் மாறி மாறிதான் வரும். அல்ல என்ன சொல்றான், இன்னம அல் உஸ்ரி யுஸ்ரா, இன்பமோ துன்பமோ மாறி மாறிதான் வரும். எந்த நாளும் நம்ம சந்தோஷமாவே வாழ முடியாது, எந்த நாளும் துக்க நிலையிலேயே வாழ முடியாது. நம்ம கஷ்டப்படக்கூடிய அந்த சூழ்நிலையில கொஞ்ச நேரம் தூக்கத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்துவான். அந்த தூங்கி முழிச்சதும் பாருங்களேன், அந்த கஷ்டம் எங்க போச்சுன்னே நமக்கு தெரியாது. அப்ப ரப்புல் ஆலமீன் எந்த அளவு மனிதனை அந்த கஷ்டத்திலிருந்து மீட்டெடுக்கிறான் நாம சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப கஷ்டம் இல்லாத வாழ்க்கை கிடையாது. ஒரு நேரம் கஷ்டம் வரும், அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதனுக்கு இன்பத்தை ஏற்படுத்துவான். இதெல்லாம் சகிச்சுதான் நாம வாழணும். அப்ப இந்த வாழ்க்கை என்பது சாதாரண வாழ்க்கை கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமாக அல்லாஹ் சோதனை வழங்குறேங்கிறான். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்துல, உங்களை இன்பத்தை கவலையை கொண்டு சோதிப்போம், அதே மாதிரி பசியை கொண்டு வல்ஜோய் பசியை கொண்டு சோதிப்போம், வனக்சும் மினல் அம்வாலி பிள்ளைகளை கொண்டு சோதிப்போம், வனக்சும் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி உங்களுக்கு மரணங்களை கொண்டு நாம சோதிப்போம், வஸ்ஸமராத் அதாவது விவசாயத்தை கொண்டு சோதிப்போம், பல நபுல் ஒன்ன கொண்டு அல்லாஹ் சொல்லக்கூடியதை பார்க்கணும். இப்ப எல்லா மனிதனுக்கும் பல சோதனைகள் இருக்கு. அந்த சோதனைகளை நாம வெற்றி பெறுறதுதான் இந்த வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு ஒரு பரீட்சை கூடம். இது தேர்வு எழுத வந்திருக்க நாம நம்முடைய பிள்ளைகளை தான் ஸ்கூல்ல அனுப்பி காலேஜுக்கு அனுப்பி படிக்க வைப்போம் அப்படிங்கிற ஒரு லைஃப் நாம நினைச்சிருக்கோம். ஆனா இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் நாம இந்த உலகத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மள தேர்வுக்கு அனுப்பி வச்சிருக்கோம். நீ கணவன் மனைவியாக எப்படி வாழ்ற, உன்னுடைய பெற்றோரை நீ எப்படி மதிக்கிற, உன்னுடைய பிள்ளைகளை எந்த அளவு நீங்க வளர்த்து எடுக்கிற, இப்படி அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் சொல்றான். இதோடு உறவினர்களை நீ எப்படி கண்ணியப்படுத்துற. இப்ப இன்னைக்கு உறவினர்களை எந்த அளவு கண்ணியப்படுத்துறோம்? உறவினர்கள் வந்தாங்கன்னா அவர்களை கவனிக்கக்கூடிய ஒரு நிலையே நமக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அப்ப எந்த அளவு இஸ்லாம் என்ன செய்யுது, உறவினர்களை கண்ணியப்படுத்த சொல்லுது. இப்ப முதல் நம்ம பார்த்தோம்னா பெற்றோரை கண்ணியப்படுத்தணும், அந்த குடும்பத்தார்களாக இருக்கக்கூடியவர்களை கண்ணியப்படுத்தணுங்கிற அந்த ஒரு நிலையை கவனிக்கும் போது அந்த ஒரு விஷயத்திலேயே நம்முடைய ஒவ்வொரு விஷயமும் என்ன ஆயிருது, ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடியதை பார்க்கணும். இப்ப இந்த கேள்விக்குறி இருக்கக்கூடிய அந்த விஷயத்த நாம கவனிச்சு நாம என்ன செய்யணும், நம்முடைய ஒவ்வொரு நிலையையும் நாம மாத்திக்கொள்ளணும். அப்ப மாத்திக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நாம மாற்றிக்கொள்ளணும்னா இந்த திருமறை வசனங்களும் குரானும் தான் நம்மளை மாற்ற முடியும். இப்ப குரானுக்கு நாம கட்டுப்படணுமா இல்லையா? அல்லாஹ் கட்டுப்படத்தான் சொல்றான். இது அல்லாஹுடைய தூதருடைய செய்திய வாயிலாக நாம பார்க்கும்போது, மனைவியுடைய கடமைகளை பத்தி பார்க்கும்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு பெண் என்ன செய்யறாங்க, அல்லாஹுடைய தூதரை சந்திக்க வராங்க. சந்திக்க வரும்போது அப்ப அந்த பெண் அல்லாஹுடைய தூதர் கேள்வி கேட்கிறாங்க. அந்த பெண்ணுடைய தேவை முடிஞ்சதும் கேள்வி கேட்கும் போது, உனக்கு திருமணம் ஆயிடுச்சா என்று கேள்வி கேட்கிறாங்க. அந்த பெண்ணை என்ன சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதரே எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. அப்படின்னா உன்னுடைய கணவனிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறாய் என்று அடுத்த கேள்வி கேட்கிறார். அல்லாஹுடைய தூதரே, அந்த பெண் சொல்லக்கூடிய அந்த செய்தியை நாம கொஞ்சம் கவனிக்கணும். எனக்கு முடியாமல் போகனால் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் தவிர மற்ற எல்லா விஷயத்திலயும் என்னுடைய கணவனுக்கு நான் கட்டுப்படக்கூடியவளதான் இருக்கேன் என்ற செய்தியை சொல்றாங்க. இப்ப இந்த செய்தியை கேட்டதும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீ சொல்லக்கூடிய அந்த செய்தி சரியாக இருந்துச்சுன்னா உன்னுடைய கணவன் இருக்கார்ல,
உன்னுடைய கணவன் தான் உனக்கு சொர்க்கம், உன்னுடைய கணவன் தான் உனக்கு நரகம். இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதை பார்க்கணும். இதை நாம சிந்திக்கணுமா இல்லையா? அந்த கட்டுப்படுதல் எந்த அளவுக்கு இருக்கு. இன்னைக்கு கட்டுப்படுதல், தன்னுடைய கணவன் ஊர்ல இருந்தா கூட நம்ம என்ன சொல்ல மாட்டாங்க, சில பெண்கள் அடுத்த வீடோ இல்ல வெளியே செல்லக்கூடிய ஒரு நிலையை இருந்தாலும் கணவன்கிட்ட அனுமதி பெறுவது இல்லை. இறைவன் இறை தூதர் நமக்கு என்ன சொல்றாங்க, இறைவனுக்கு கட்டுப்படுதல்ங்கிற அடுத்த விஷயம் உன்னுடைய கணவனுக்கு நீ கட்டுப்படும். இப்ப கணவனுக்கு கட்டுப்படல அப்படின்னா உன்னுடைய நிலை என்ன, சொர்க்கம் அல்லது நரகம், ரெண்டுமே உன்னுடைய கணவன்கிட்ட தான் இருக்கு. இப்ப நீ கட்டுப்படுறதும் கட்டுப்படாததும் யாருடைய கையில இருக்கு, கணவனுடைய கையில இருக்கு. அப்ப அந்த நிலையை நாம சிந்திக்கணுமா இல்லையா? இதே மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். மனைவியுடைய கடமைகளை பத்தி சொல்லும் போது, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி, ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இப்ப குடும்பத்தை நாம எடுத்துக்கும் போது ஒவ்வொரு கணவனாக இருக்கட்டும், கணவனாக இருக்கக்கூடியவன் அந்த குடும்பத்துக்கு பொறுப்பாளி, மனைவியாக இருக்கக்கூடியவள் அந்த குழந்தைகளுக்கும் குடும்பத்தில் உள்ள அனைத்து விஷயங்களுக்கும் பொறுப்புதாரியாக இருக்கிறாள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு நிலையை வருவதற்கு என்ன காரணம்? அப்ப நம்முடைய இரையச்சம் என்பது நம்மை விட்டு சென்று கொண்டிருக்கு. இப்ப போன்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, போன்ல சார்ஜ் குறைஞ்சுன்னா என்ன செய்வோம், சார்ஜ் போடுவோம். சார்ஜ் போட்டதான் என்ன செய்ய முடியும், போன்ல பேச முடியும். சார்ஜ் குறைஞ்சுன்னா, அந்த போன்ல சார்ஜே இல்லைன்னா பேச முடியாதா இல்லையா? அது மாதிரிதான் ஒவ்வொரு மனிதனுடைய நிலையும். இப்ப நமக்கு இங்க கேட்கும் போது கொஞ்சம் இரையச்சம் கூடும். இந்த பள்ளியை விட்டோ இந்த இடத்தை விட்டோ நம்ம வெளியே வந்துட்டோம்னா அந்த இரையச்சம் குறையக்கூடிய ஒரு நிலைதான். அப்ப அந்த குறையக்கூடிய ஒரு நிலை எல்லா மனிதனுக்கும் ஏற்படும். அதே ஒரு நிலையில போயிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலையும் சஹாபாக்களுடைய நிலை அப்படிதான் இருந்துச்சு. அதற்காக அவர்கள் இறைவனுக்கு பயந்து கொள்ளாமல் வாழாம இருந்தது இல்லையே. இதெல்லாம் அவங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கை படிப்பினங்களையும் நாம சிந்திக்கணும். ஒவ்வொரு தர்மத்திலையும் நாம சிந்திக்கக்கூடியவர்களா இருந்தாதான் நாம இறைவனுக்கு கட்டுப்பட்டு உறவுகளை மதிக்கக்கூடியவர்களாக நாம வாழ முடியும் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக நாம் புரிந்து கொள்வோம். உறவை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஒரு கேள்வி கேட்டுட்டு முடிச்சுக்க சொல்லியிருக்காங்க. உறவு இறைவன்ட்ட ஒரு முறையிட்டுச்சு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்ன செய்தி உறவு முறையிட்டுச்சு என்ற தகவல் யார் சொல்றது? உறவு என்ன சொல்லுச்சு, என்னை ஏன் படைச்ச, என்ன படைச்சு இல்ல எல்லா மக்களும் என்ன இணைஞ்சு வாழ்வார்களா, எல்லாரும் என்ன துண்டித்து வாழ்வார்களா என்று முறையிட்டுச்சு. அதுக்கு அல்லாஹ் என்ன பதில் சொன்னான், உன்னை யார் இணைத்து வாழ்கிறார்களோ அவர்களோடு நான் என்ன செய்வேன், இணைத்து வாழ்வேன். உன்னை யார் துண்டித்து வாழ்வார்களோ அவர்களோடு நான் என்ன செய்வேன், துண்டித்து வாழ்வேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய தகவலை பார்க்கிறோம். அப்ப உறவு என்பது இறைவன்கிட்ட முறையிட்டுச்சு. இறைவன்கிட்ட முறையிட்ட பிறகு அல்லாஹும் அதற்கு உண்டான பதில சொல்லிட்டான். அப்ப நாம உறவினர்கள்ட்ட எந்த அளவு நாம கண்ணியத்தோடு நடக்கணும் என்ற ஒவ்வொரு செய்தியையும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நமக்கு வழி காமிச்சார்கள் என்பதை நாம சிந்திக்கணும். இன்னொரு விஷயம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உறவினர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, செலவிடணும்னு சொன்னான். அது எந்த வசனம் சொன்ன ஞாபகம் இருக்கா? சரி, யாருக்காக அல்லாஹ் செலவிட சொன்னான் அந்த செய்தியை முடிச்சு நீங்க சொல்ல வேண்டாம், ஆலிமாக்கள் அல்லாதவர்கள் மற்ற மக்கள் சொல்லுங்க. யார் யாருக்கெல்லாம் செலவு செய்யணும்னு அல்லாஹ் சொன்னான் அது சொல்லுங்க. இந்த பக்கத்துல லாஸ்ட் யாருமா? பெற்றோர்களுக்கும் சொல்றவங்க யாரு? ஆலிமா இல்லையே. ஆலிமாவா இருந்தா கிடையாதுண்டாச்சு இல்லையே. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ்.
இப்ப எந்த அளவுக்கு இஸ்லாம் நம்மள உறவுகளை பேணி நடக்க சொல்லுது என்பதை புரிந்து நம்முடைய வாழ்க்கையில நாம இனி வரக்கூடிய காலகட்டங்களாவது குரானையும் ஹதீஸையும் படிச்சு உறவுகளை பேணக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.